இவருக்கு சின்ன வயசுலேருந்தே கண்கள் மீது ஆர்வம் வந்திருக்கு. ஹே காய்ஸ், இன் 1990s ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரே மாதிரியான மர்டர்ஸ் நடந்திருக்கு. 3 பெண்களை மர்டர் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு தடயமும் இல்லை, அதே மாதிரி அவர்களின் கண்களும் இல்லை. இந்த சம்பவம் அந்த நாட்டை முழுவதுமே அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு. போலீஸ் ரொம்ப தீவிரமாக இந்த கேஸை சால்வ் பண்ணுறதுல இருந்திருக்காங்க. அப்போ தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கு. ஒரு பாதிக்கப்பட்ட பெண் உயிரோட தப்பிச்சு வந்தோன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, கொலைகாரர் எப்பயுமே சிரிச்சுட்டே இருப்பார் அப்படின்னு. அந்த க்ளூ போலீஸ் டைரக்டா சார்லஸ் அப்படின்ற ஒரு வீட்டுக்கு கொண்டு போயிருக்கு. அந்த வீட்டை சர்ச் பண்றப்போ அனாட்டமி புக்ஸ், போட்டோஸ் ஆஃப் ஐ அப்படின்னு நிறைய டிஃப்ரெண்டான பொருள் கிடைச்சிருக்கு. சார்லஸ் யாருன்னா ஒரு பர்ஃபெக்டான சிட்டிசன் அண்ட் a teacher and a friendly neighbor. He was known for his charming smile, polite manners and love for helping others. ஆனால் இந்த ஸ்மைலுக்கு பின்னாடி ஒரு பெரிய கிரைமே அவர் பண்ணியிருக்காரு. சின்ன வயசுலேருந்தே சார்லஸ்க்கு ஒரு விஷயத்துக்கு மேலே ஆர்வம் வந்திருக்கு. அதுதான் கண்கள். சார்லஸோட மதர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காங்க. அண்ட் இவருக்கு டெட் அனிமல்ஸை எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ லிட்டில் சார்லஸ் இந்த அனிமல்ஸோட ஐஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதை ஒரு ஹாபியாக வச்சுருக்காரு. அண்ட் தட் ஸ்மால் ஹாபி ஸ்லோலி டர்ன்ட் இன்டு அன் அப்சஷன். அண்ட் ஹீ பிலீவ்ட் ஐஸ் வர் த விண்டோஸ் டு த சோல் அண்ட் ஹீ வாண்டட் டு ஓன் them all. ஸோ இயர்ஸ் லேட்டர் ஹீ கிராஜுவேட்டட் ஃப்ரம் காலேஜ் அண்ட் ஈஸியாக யார் கூட வேணால் பழகிடுவார் அண்ட் டேட்டட் செவரல் உமன். அப்பொழுது தான் இவர் நிறைய கொலைகளை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் இன் 1991 சார்லஸை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லேட்டர் ஹீ கன்விக்டட். அண்ட் மீடியாலாம் இவரை தி ஐபால் கில்லர் அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. ஈவன் இன் ஜெயிலில் கூட இவர் ஸ்மைல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஏன் இந்த கொலைகள்லாம் பண்ணீங்க அப்படின்னு சார்லஸ்ட்டை கேட்டப்போ சார்லஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐஸ் ஆர் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் பார்ட் ஆஃப் அ ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்ன வரைக்கும் இவர் எத்தனை கொலைகளை பண்ணியிருக்காரு அப்படின்னு யாருக்குமே தெரியல. இந்த ஸ்டோரி ஒரு ஓல்டு தமிழ் மூவியோட ஸ்டோரி மாதிரியே இருக்கும். அது என்ன மூவின்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.